இரக்கமுள்ள தேவன். லூக்கா 6:36 இப்படி சொல்லுகிறது, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்க. ஒரு தெய்வீக சுபாவம் பாருங்க, தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா இரக்கமுள்ள தேவன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, நிற்க வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய இரக்கங்கள் இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். கர்த்தருடைய இரக்கங்களினாலே இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் மகிமைப்படுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இரக்கம் உள்ளவர். அவருடைய குணாதிசயங்களில் அவருடைய தன்மைகளிலே அவர் ஒரு நாளும் மாறி போகிறதில்லை. எரேமியா சொல்லுகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்று பேச வருகிற போது எரேமியா எப்படி பேசுகிறார் சொன்னா, அவருடைய இரக்கங்கள் பூரணமானது என்று சொல்லுகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, இரக்கம் என்று எழுதப்படாமல் இரக்கங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா பன்மையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கேன்னு சொன்னா தேவனுடைய இரக்கங்கள் பூரணமானவை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒன்றிலே இல்லை, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டதா. சங்கீதம் 119 156 வாசிக்கிற போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது. பாருங்க, சொல்லுகிற போது சொல்லுகிற, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் எப்படி இருக்கிறதா, மிகுதியாய் இருக்கிறது, ஏராளமானது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அது எல்லாருக்குமானது. இந்த பூமி பந்தில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தேவனுடைய இரக்கங்கள் என்ன செய்திருக்கிறதா, ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது, ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் உரியது. எல்லாரும் என்ன செய்ய முடியும், அந்த இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பூரணமான இரக்கமுடைய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 145:9 சொல்லுகிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் பூரணப்பட்டது. நாம நினைக்கிறோம், கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்வாரா, என் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்வாரா, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன், இவ்வளவு போராட்டத்தில் இருக்கிறேன், இவ்வளவு குறைவுகளோடு கூட இருக்கிறேன், தேவனை விட்டு விலகி தூரமாய் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன், தேவனுக்கும் எனக்குமான உறவிலே உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லுகிற போது சங்கீதம் 51:1 சொல்லுகிறது, தாவீது தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே இருந்த போதும், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருந்தான் தாவீது. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனோடு கூட இடைப்படுகிற போது தேவ சமூகத்தில் வந்து தேவர் ஜெபம் பண்றான். வாசியுங்கள், தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி. பாருங்க, சொல்றான், தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்றான், ஆண்டவரே பாவம் செஞ்சிட்டேன், தவறி நடந்துட்டேன், ஆனாலும் உம்மிடத்திலே இரக்கங்கள் உண்டு, ஒரு விஷயம் கூட என்ன செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் தப்பிதங்களை மன்னிங்க, நான் மறுபடியும் என்ன செய்யுங்க. பாருங்க, தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, தவறு செய்யாத மனுஷன் இல்லை. ஆனா வேதம் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைகிறது இல்லை, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்திலே இரக்கம் பெறுகிறான். தாவீது தேவ சமூகத்துக்கு வர, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமல் இரும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும், நம்மோடு கூட தான் வாழணும், சூழ்நிலைகளின் நிமித்தம் தவறு இழைத்திருக்கிறேன், எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொன்ன போது அவன் சொல்லுகிறான், உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி. ஏன்னா அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டதா, ஏராளமானது. பாருங்க, தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்வை புதிதாக்கும், உள்ளான மனிதனை புதிதாக்கும், தேவ சாயலுக்கு ஒப்பாக
நம்மை சிருஷ்டித்தவரை அறிந்து கொள்ளத்தக்க வகையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை புதுப்பித்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய இரக்கங்களை சார்ந்து கொள்ளுங்கள். இரக்கம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள். என்ன 2 பகுதியில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இரக்கம் செய்கிற இடத்துல தேவன் இருக்கிறார், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காம போக பண்ணாதேயும் அப்படின்னு ஜெபம் பண்ணாலே கர்த்தர் என்ன செய்வாரா, தம்முடைய மிகுதியான இரக்கங்களை நம்ம மேலே ஊற்றுவார். அந்த இரக்கம் நம்முடைய வாழ்வு முழுமைக்கும் போதுமானது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எது வரைக்கும் சொன்னா, அந்த பூரண ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும்.